திண்டுக்கல் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லையோ இந்த முட்டை பாயா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. முட்டை பாயான்னு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினது இவங்க தான். ஹாய் அன்பா, இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல சானர்பட்டி எஸ்கேஆர் முட்டை பாயா கடை அங்கே தான் வந்திருக்கோம். திண்டுக்கல் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லையோ இந்த முட்டை பாயா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த கடைக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் செம்மையாக சாப்பிடலாம். இப்போ இந்த முட்டை பாயா கடைக்கு நம்ம அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் இப்போ அவர் பேச மாட்டேங்கிறாரு ஓனரு. ஆமாம், எங்கள் பாய் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும்ல இங்கே என்னென்ன தராங்கன்ட்டு மைக்கை பிடிச்சி சொல்லுங்கள். அதாவது முட்டை பாயான்றது திண்டுக்கல்ல தான் ஃபேமஸ். அதுக்கு இந்த கடை மட்டும்தான். இதை பார்த்து இப்போ சின்ன சின்ன கடைகள் திண்டுக்கலுக்குள்ளே உருவாயிருச்சு. ஆனால் அதுக்கு ஆணி வேறு நம்ம பாய் தான் இங்கே போட்டவர். இதில் முட்டை பாயானா இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வடை வேகுது, இந்த பக்கம் பாயாக்கு போகிற பக்கோடா போட்டு வச்சுருக்காங்க. அங்கிட்டு பாயா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அந்த பக்கம் என்னென்ன பாயானம் கொடுக்குறாங்க? முட்டை பாயா, சிக்கன் பாயா, வெஜ்ஜு பாயா எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த அதான் பாயா, அதான் மெயின். அதான் பாயா, அதுதான் அதுங்களா பெரிய வண்டால வெந்துக்கிட்டு இருக்குல்ல. ஆமாம், அதான் மெயின். கொப்பரை மாதிரி இருக்குங்க. கொப்பரை மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாயா வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து பார்க்கறதுக்கு அது அழகே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா கொதிக்குதா, அந்த கொதிக்கிறதுக்கும் ஆவி பறக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க? நான் எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னொரு 1 hour போச்சுன்னா அப்படியே வந்து குமிஞ்சிருவாங்க. இங்கே பைக் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். ஆமாம், கொஞ்சம் நம்ம வெள்ளனே வந்துட்டோம். மணி கரெக்டாக 5 ஆக போகுதுங்க. ஆமாம், பாருங்கள். இப்போ வந்து போடுறது வந்து ஆனியன் பக்கோடா. இதுவுமே பாயாக்கு போடுறதுனா? ஆமாம், எல்லாமே இதெல்லாம் தனித்தனியாக பொரித்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரே பவுலில் சாப்பிட்றோம். ஆனால் செய்யும்போது வேலைகள் ரொம்ப அதிகம். இது உண்மையிலே ஒரு தனித்துவமாக இருக்கும். இது அதே மாதிரி தான்டா இது இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்மளை ஒரு நிமிஷம் யோசிக்கிறக்கூடிய விஷயந்தான் இந்த முட்டை பாயா. ஆனால் இந்த முட்டை பாயான்றது திண்டுக்கல்ல மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது. வேறு ஏதாவது ஊரில் போனால் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டாணி சுண்டல்னு, சென்னை சைடு போனால் இந்த குருமா மாதிரி ஊற்றி பட்டாணியை போட்டு ஆனியன் படையை பிச்சு போட்டு பட்டாணி சுண்டல் சொல்லி சென்னை ஸ்டைல் கொடுப்பாங்க. வருஷத்துலேயே டோக்கன் வாங்கணும். ரெண்டுமே ஒன்று கொடுத்துருண்ணா. முட்டை பாயா ஒன்று, ஆட்டுக்கால் சூப் ஒன்று. ஆ, இது எவ்வளவு? முட்டை பாய் வந்து 60 ரூபா, கால் போட்டு சூப் வந்து 50 ரூபா. முட்டை பாயா 60 ரூபா, சூப் 50 ரூபா. டோக்கன் வாங்கினது அப்புறமா நம்ம இங்கேருந்து ஆர்டர் சொல்லணும். அண்ணா ரைஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ நாம் என்ன வாங்கிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பாயா, ஆட்டுக்கால் சூப்பு, காலோட குடிச்சிருவோமா? கை சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு பிளேட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே தர்றது எல்லாமே சுட சுட தராங்க. நல்ல கிளைமேட்டு, ஈவினிங் கிளைமேட்டு. இப்போ தான் மழை பெஞ்சு லைட்டாக ஓஞ்சிருக்கு. சுட சுட முட்டை பாயா சாப்பிட போகிறோம். ஸோ இதில் வந்து ஆனியன் பக்கோடா, இந்த முட்டை, வெங்காயம், மேலே பெப்பரு இதெல்லாம் தூவி விட்டுருக்காங்க. மெயினாக அவங்க அந்த பெரிய சட்டியில் செய்கிற பாயா சாப்பிடுவோமா? பாருங்க, பா எடுக்கும் போதே ஆவி பறக்குது. சாப்பிடுவோமா? டாடா, அருமையான டேஸ்ட்டுங்க. அப்படியே அடியில் இருக்க அந்த முட்டையை ஸ்பூனாக எடுத்து சாப்பிடுவோம். ஆவி பறக்க சுட சுட இருக்குது. கைஸ், ஒரு போண்டா மாதிரி போட்டாங்களா வடை, இங்கே பாருங்க, அது நல்லாவே தெரியுது பார்க்குறதுக்கு. சரியான டேஸ்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடிங் இருக்குது. இந்த பழத்தை தான் சூப்பு குடிச்சிடலாம். இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பு ப்ளஸ் இந்த ஆட்டுக்கால் சூப்பு காலோட 2 தராங்க. நம்ம வந்து காலோட தான் வாங்கியிருக்கோம். அதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. நல்லா பெரிய காலையே போட்டிருக்காங்க அந்த சின்ன சைஸுக்கு. ஃபஸ்ட்டு சூப்பை குடிச்சிருவோம், 2வது காலை சாப்பிடுவோம். நான் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இது சாப்பிடுவோம். சூப்பும் சூப்பராக இருக்குங்க.
இப்போது கால் நல்லா பெரிய காலே போட்டிருக்காங்க. சாப்பிட்றோமா? சூப்பில் இருக்க அந்த எலும்பு கறியை கடிச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல ஃபீலு. ஏன்னா நம்ம அந்த சளி பிடிச்சிட்டு அந்த மாதிரி டைமிங்லாம் சூப்பு கண்டிப்பாக குடிப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆட்டுக்கால் இருக்க அந்த சூப்பில் இருக்க அந்த எலும்பு கறி கடிச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்குங்க. இங்கே இந்த ரெண்டுமே நான் ட்ரை பண்ண ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தம்பி நான் வாங்கினேன். அப்படியே தள்ளி உட்காரு. என்ன தனியாக உட்காந்து விட்டு கட்டிக்கிட்டு இருக்க? செம்மையாக இருக்குண்ணே. நம்ம எப்படி இருக்குது நம்ம திண்டுக்கலோட ஸ்பெஷல் டிஷ் எல்லாம்? அருமை. சூப்பராக இருக்குது. அப்படியா? நம்ம ஊர் சைடெலாம் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் இருக்கா? இல்லை, மேபி இருக்கலாம். ஆனால் அப்படியே இருந்தாலும் இந்த டேஸ்ட்டுக்கு வருமானு கேட்டால் டவுட்டு தான். அருமை. இது வந்து கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், ஏன்னா முட்டைப்பாயான்னு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினது இவங்க தான். இப்போ திண்டுக்கல்ல நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் அதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டிஷ்ஷை உருவாக்கி ஒரு அறிமுகப்படுத்துவாங்கல்ல. ஆமாம், இந்த மாதிரி பண்ணது வந்து இந்த முட்டைப்பாயா கடை தான். சூப்பர். சானார்பட்டி முட்டைப்பாயா. ஆனால் உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். அதை நான் சொல்லக்கூடாது, நீ சாப்பிட்டு பண்ண நிஜமான அருமையாக இருக்குது. ஆமாம். கடை எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க மக்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம திண்டுக்கல் சாலை ரோடு தங்கமயில் ரோட்டில் நம்ம முட்டைப்பாயா கடை. ஒன்றுமே இல்லை, முட்டைப்பாயான்னு கேட்டாவே போதும். இதுக்கு அட்ரஸே தேவையில்லை, யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கடையை பற்றி திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க தெரியும். கேட்டால் யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. முட்டைப்பாயாவுக்கு நீ அட்ரஸ் சொல்லி கேட்க தேவையில்லை. திண்டுக்கல்ல முட்டைப்பாயானா முதல்ல இந்த கடையை தான் அட்ரஸ் சொல்லுவாங்க. இதுக்கு லொக்கேஷன் தேவையில்லை, அட்ரஸ் தேவையில்லை, ஃபோன் நம்பர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி முட்டைப்பாயா கடைக்கு போனோம், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி முட்டைப்பாயா கடைக்கு போனோம், ஆட்டோக்காரனாகிட்ட யாராக ஆட்டோமேட்டிக்காக கூட்டு போய் இங்கே தான் விடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸான கடை. திண்டுக்கல்ல பிரியாணி மட்டும் ஃபேமஸ் கிடையாது, முட்டைப்பாயம் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்தாலே தெரியும், பயங்கர க்ரௌடாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைம் வந்து 5 மணிக்கு வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கு மேலே போச்சுன்னா பயங்கர கூடாக இருக்குமா, நல்ல முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அந்த சைடு வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து அருமையாக இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷனு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துட்டு வாங்க. டைமிங் ஃபுல் டே, காலைல 9 மணிலேருந்து நைட் வரையுமே இருக்குது. நைட்டு 10-11 மணி வரையுமே இருக்கும். ஓகே. லீவ் எப்போ இருக்கும் அந்த கடைக்கு? அந்த கடைக்கு லீவே கிடையாதுங்க. லீவே கிடையாது. ஆமாம், லீவே கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை. ரெண்டுமே நல்லா இருக்குது. லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் கைஸோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் மாமா மச்சான் அங்காளி பங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை சொல்லுங்கள். பாய். சாப்பிடுங்க.